அம்மா என் வாழ்க்கையின் ஆதாரம். அம்மா என்ற இந்த ஒரு வார்த்தை நம் மனதிற்குள் மெல்லிய தழுவலை தரக்கூடியது. உலகத்தில் உள்ள எந்த உறவுடனும் ஒப்பிட முடியாதது அம்மாவின் உறவு. பிறக்கின்ற அந்த நொடியிலிருந்து உயிருடன் இருக்கின்ற ஒவ்வொரு கணமும் நம்மை ஏந்தி வளர்க்கும் ஒரே நபர் அம்மாதான். அம்மா என்பவர் ஒரு பேர் அல்ல, ஒரு உணர்வு, ஒரு உயிர் வடிவம், ஒரு காதல் கருவி. அம்மாவின் அன்பு என்பது எல்லையற்றது. அவள் குழந்தையை எந்த நிலைகளிலும் விட்டு வருவதில்லை. குழந்தை செய்த தவறுகளையும் மன்னித்து அதற்கு நேர்மையான வழிகாட்டியாக இருப்பதுதான் ஒரு அம்மாவின் உண்மையான சிறப்பாகும். ஒரே நேரத்தில் ஆசீர்வாதமாகவும் வழிகாட்டியாகவும் தோழியாகவும் பாதுகாப்பான ஒளிச்சுடராகவும் அம்மா இருப்பவர். ஒரு குழந்தையின் முதல் ஆசிரியர் அம்மாவே. குழந்தை பேசும் முதல் சொல், நடைப்பயிற்சி, உணவு ஊட்டுதல் இவை அனைத்துக்கும் பின்னால் அம்மாவின் சிரமமுள்ள முயற்சிகள் இருக்கின்றன. அவள் சிரிக்கிறாள், ஆனால் அந்த சிரிப்புக்கு பின்னால் தினமும் நூற்றுக்கணக்கான வேலைகள், பயணங்கள், சிந்தனைகள் இருக்கின்றன. ஒரு அம்மாவின் நாள் அதிகாலை 4 அல்லது 5 மணிக்கு துவங்கும். கண்களை திறப்பதற்கு முன் அவள் அடுத்த நாள் வேலைகள் மனதில் ஓட ஆரம்பிக்கின்றன. குடும்பத்தினரின் தேவைகளை நினைத்து கொண்டு சமையல், சுத்தம், பிள்ளைகளின் பள்ளிக்கூடம், குடும்ப செலவுகள் என அனைத்தையும் கவனிக்கிறாள். தனக்கென நேரம் எதுவும் இல்லாது எப்போதும் மற்றவர்கள் நலனுக்காகவே வாழ்கிறாள். அம்மா வேலைக்கு செல்பவராக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவள் உழைப்பில் எந்தவித குறைவும் இல்லை. வீட்டிற்குள்ளும் வீட்டிற்கு வெளியிலும் அவள் தன் கடமைகளை சிறப்பாக நிறைவேற்றுகிறாள். அவள் சோர்ந்தாலும் அதை வெளியில் காட்ட மாட்டாள். பிள்ளை சிரிக்கிறாள் என்றால் அவளுக்கு ஏதும் வேணாம். ஒரு குழந்தையின் கல்வி வளர்ச்சியில் அம்மாவின் பங்கு முக்கியமானது. பள்ளிக்கூடத்தில் மட்டுமல்லாமல் வீட்டிலும் குழந்தையின் மனநிலையை புரிந்து அவனுக்கு தேவையான ஊக்கத்தை தரும் முதல் நபர் அம்மாதான். தேர்வுகளில் தோல்வி வந்தால் உற்சாகம் அளிப்பவளும், வெற்றி வந்தால் சந்தோஷமாக ஆடிப்பாடுபவளும் அம்மாதான். அவளுடைய ஆதரவு பிள்ளையின் மனதில் நம்பிக்கையையும் முயற்சி செய்ய ஊக்கமும் ஏற்படுகிறது. உன்னால் முடியாது என்பதற்கு மாற்றாக உன்னால் முடியும், நான் உன்னோடு இருக்கிறேன் எனும் வார்த்தைகள் ஒரு குழந்தையின் வாழ்க்கையை மாற்றும். அம்மா என்ற ஒரே உருவத்தில் பல கதாபாத்திரங்களை சந்திக்கிறோம். ஒரு தோழி, ஒரு ஆசான், ஒரு மருத்துவர், ஒரு சமயக்காரி, ஒரு ஆலோசகர், ஒரு பாதுகாப்பாளர். அவளுக்கு ஓய்வில்லை, ஆனால் அவளுக்கே அதை பற்றிய புகாரும் இல்லை. அவளது பொறுமை, தன்னலமின்மை, சிந்தனைகள், செயல்கள் அனைத்தும் நம் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருக்கின்றன. அம்மாவின் ஆசைகள் பெரும்பாலும் தியாகத்தில் மறைந்து விடுகின்றன. பல பெண்கள் தங்களுக்கான கனவுகளை விட்டுவிட்டு பிள்ளைகளுக்காகவே வாழ்கிறார்கள். அவள் தனக்கான ஆசையை துறக்கலாம், ஆனால் பிள்ளையின் ஆசையை நிறைவேற்றாமல் இருக்க மாட்டாள். இன்றைய நவீன காலத்தில் அம்மாக்கள் மேலும் பல பொறுப்புகளை எடுத்துக்கொள்கிறார்கள். வேலைக்கும் செல்வார்கள், வீட்டையும் கவனிப்பார்கள். குழந்தைகளுக்கு கல்வி, மருத்துவம், ஆடைகள், உணவு என எல்லாவற்றையும் சரியாக செய்து கொடுக்க வேண்டும் என்கிற பொறுப்பு அவர்கள் மீது உள்ளது. வெளியிடங்களில் வேலைக்கு சென்று வீடு திரும்பியதும் குழந்தையின் பாடசாலை வேலை பார்த்து சமையல் செய்து குடும்ப கவலைகளை தீர்க்கும் அந்த வேலை செய்யும் தாய் ஒரு சூப்பர் ஹீரோவாக இருக்கிறாள். நாம் உலகத்தில் எதை இழந்தாலும் மீண்டும் பெறலாம், ஆனால் அம்மாவை இழந்துவிட்டால் அந்த இழப்புக்கு ஈடு எதுவும் இல்லை. அம்மா இன்றைய வாழ்க்கைக்கு நீண்ட நிழலாக இருக்கிறாள். வாழ்க்கையின் ஒவ்வொரு முன்னேற்றத்திலும் அவளது பங்கு மறக்க முடியாதது. ஒரு நாளில் அம்மா என்ற வார்த்தையை நாம் சொல்லாமல் இருந்தால் அந்த நாள் முழுவதும் ஏதோ ஒன்று குறைவாகவே இருக்கும். அதனால் நம்மை வளர்த்த அன்னைக்கு நன்றி சொல்லும் மனப்பான்மை நம்மிடம் இருக்க வேண்டும். அம்மா என்பது ஒரு வாழும் தெய்வம். அவள் இல்லாமல் வாழ்க்கை வெறுமையாக தோன்றும். நம்மை உலகத்தில் ஒவ்வொரு கட்டத்திலும் ஏந்தி வளர்க்கும் அந்த கருணை வடிவமான அம்மாவுக்கு நன்றி கூறுவோம். அவளது ஆசீர்வாதமே நம்மை வெற்றிகரமான மனிதராக மாற்றும்.